முட்டையும் பாலையும் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே செஞ்சு வச்சிங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கணும். இதில் 1.5 கப்பு அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பால்லையே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பை உடச்சி போட்டுக்குங்க. ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் அதே கடாயை போட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த வெல்லத்தை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஹீட்லேயே நல்லா உருகி சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி உருகி வருதுன்னு. நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா மாவோட கலந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட்டு சூடாக இருக்கும்போதே இதில் போட்டு செட் பண்ணிடலாம். இதை நல்லா மட்டம் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மட்டம் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி மட்டம் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறிடுச்சு. ஒரு தட்டில் கவுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பை நுணுக்கி போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாயில் போட்டதும் மைசூர் பாக்கு மாதிரி கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், பொட்டுக்கடலை மில்க் ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.